ஸோ ஐபிஎல் பிளே ஆஃப் ஃபிக்சர்ஸ் வந்தாச்சு. எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா முலான்பூர்லயும் அகமதாபாத்லயும் நடக்குது. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. நரேந்திர மோடி ஸ்டேடியம்ன்றது எதுக்காக வச்சிருக்கீங்க? உங்க பொலிட்டிக்கல் ரீசன்காகவா எதுக்காக அப்படின்ற கொஸ்டின் எனக்கு ஒண்ணு இருக்கு. அந்த ஸ்டேடியம் யார் பேர்ல இருக்கு, அந்த ஊர்ல யார் அதிகமா ஜெயிக்கிறாங்கன்ற பொலிட்டிக்கல் ரீசன்காக நீங்க ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டை சாபர்டைஸ் பண்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணமா இருக்கு. ஏன் நீங்க என்ன காரணம் சொல்லி அங்க வச்சிருக்கீங்க? மழை பெய்யுது, மழை சவுத் இந்தியால. ஏன்னா இங்க நடக்க வேண்டியது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஈடன் கார்டன்லயும் எஸ்ஆர்ஹெச் ராஜீவ் காந்தி ஸ்டேட் நடக்கும். ஸோ நீங்க மழை பெய்யுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சர்வே மான்சி ஸ்டேடியம் ராஜஸ்தான்ல இல்ல லக்னோ எக்கானா ஸ்டேடியம்ல நீங்க மேட்ச் அங்க மேட்ச் வச்சா அது ஒரு நியூட்ரல் வென்யூவாகவும் இருக்கும். ஸோ நீங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் ஓபன் பண்ணதுல இருந்து இது 3வது ஃபைனல் அங்க நடக்குது. ஸோ கோவிட் டைம்லயா கோவிட் பா நாங்க அங்கதான் வைப்போம். அதுக்கப்புறம் குஜராத் ஜெயிச்சாங்க, தட்ஸ் ஒன் ஃபேர் இயர். ஏன்னா ஜெயிச்சவங்களுக்கு எடுத்ததான் அந்த ஃபைனல்ஸ் இருக்கும்போது ஃபேர். பட் இந்த வருஷம் உங்க லாஸ்ட் டைம் குவாலிஃபை கூட ஆகல. இது ஒரு அன்பேர் அட்வான்டேஜ் இல்லையா குஜராத்துக்கு? குஜராத்துக்கு 7ஓட சேர்த்து 9 ஹோம் கேம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தாங்கன்னா அவங்க 9 ஹோம் கேம்ஸ் ஆடுற மாதிரி. இது எனக்கு சுத்தமா ஃபேரா தெரியல. இது உங்க ஒப்பீனியன் என்ன? இது நான் பாலிடிக்ஸ்னு சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு தோணுது. ஏன்னா அந்த கிரவுண்ட ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வேற பேர்ல இருந்துச்சு. ஓபன் ரிப்பன் கட் பண்ணும்போது அந்த பேரை மாத்தி நரேந்திர மோடி ஸ்டேடியம்னு வச்சுதான் அவங்க ஓப்பனே பண்ணாங்க. ஸோ அதுலயே நமக்கு தெரியும் அவங்க எதுக்காக இது பண்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்டோட ஃபைனல்ஸ் எங்க நடக்குது அப்படின்ற ஒரு நியூஸோ இல்லைன்னா ஒரு ஆர்டிக்கலோ வந்தா நரேந்திர மோடி ஸ்டேடியம்ல நடக்குது அப்படின்னா அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தானே. அந்த பேர் நிறைய இடத்துல கேட்டுட்டே இருக்கு. ஸோ ரிஜிஸ்டர் ஆயிட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே. ஸோ வேர்ல்ட் கப் ஃபைனலும் அங்கதான் வச்சாங்க. நம்ம சென்னை ஜெயிச்ச இதுவும் அங்கதான் நடந்துச்சு, குஜராத் ஜெயிச்சதும் அங்கதான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பெரிய மேட்சஸ் எல்லாம் அங்கதான் நடக்கணும் அப்படின்றது ரூல் மாதிரி ஆயிடுச்சு. சோ ரூல் மாதிரி கொண்டு வந்து எந்த பெரிய மேட்ச் இருந்தாலும் ஓகே அங்க கொண்டு போயிடுங்க. அட்லீஸ்ட் இட்ஸ் ஃபைன். இஃப் குஜராத் வந்து இல்லைனா கூட இது ஃபைன். இப்போ குஜராத் இருக்கு, அவங்க ஃபைனல்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது மீதி இருக்க டீம்ஸ்க்கு அது அன்ஃபேர் தானே அப்படின்றது என்னோட கொஸ்டின். இப்போ நீங்க ஃபேரா டோர்னமெண்ட் நடத்தி ஃபேரான வினை. இப்போ லாஸ்ட் இயர் குஜராத் ஜெயிச்சிருந்தாலே அந்த கேள்வியே கிடையாது. மழைக்காக தான் நீங்க நடத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சிஎஸ்ஏ குஜராத் மேட்ச் மழைனால அடுத்த நாளைக்கே தள்ளி போச்சு. ஸோ இப்போ நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க அப்ப அங்க மழை பெய்யுதுங்க, நான் தூக்கி போய் வேற ஊர்ல வைக்கிறேன், ஏன் வைக்கலன்னு எனக்கு புரியல. ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியுது ஈரங்கால வச்சா மழை பெய்ஞ்சிடும். அப்ப தெரியலையா உங்களுக்கு மழை பெய்யும் போது மாத்திக்கணும்ன்றது என்னோட கொஸ்டின். ஏன்னா இது வந்து கிரிக்கெட்டா நம்ம ஃபேரா ஆடுறோம். இப்ப ஐபிஎல் ஒரு உலகம் ஃபுல்லா பாக்குற ஒரு குளோபல் லீக் அப்படின்னும் போது இட் ஹேஸ் டு பி பிளேட் ஃபேர், இட் ஹேஸ் டு பி ஃபேர் ஃபார் ஆல் த டீம்ஸ் அப்படின்றதான் எங்க ஒப்பீனியன். நீங்க வேற ஏதாச்சும் ஆட் பண்ணாதான் ஆட் பண்ணலாம் ப்ரோ. ஏன்னா மக்கள் என்ன சொல்றாங்கன்றத நம்ம கேட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மக்கள்கிட்ட கேட்போம் ப்ரோ, மக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்ட்டு. ஏன் மக்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா வந்து குஜராத் டீம் குவாலிஃபை ஆயிட்டு அவங்க ஃபைனல்ஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு இருக்கும் போது அகமதாபாத்ல அவங்க டீமுக்கு 2 ஹோம் கேம் எக்ஸ்ட்ரா ஆடுற மாதிரி இருக்கு. இதை பத்தின ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு என்ன கமெண்ட்ஸ் சொல்லுங்க, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா வீடியோ சரியா பார்க்க மறக்காம அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் தேங்க்யூ.